இதே மாதிரி தான் சார் சில்வரும் ரேட் வந்து உச்சபட்சமா போயிடுச்சு. கிலோ வந்து 5 லட்சம் ரூபா வரைக்கும் போயிடுச்சு. திடீர்னு வந்து அதுவும் டிராப் ஆகி இப்போ 2.5 லட்சம் ரூபா அந்த மாதிரி 50-50ல வந்துருச்சு. அது என்ன ரீசன் சார்? இல்லைங்க, சில்வர் அதிகபட்சமாக போனது வந்து 4,20,000 ரூபா, அதாவது ஒரு கிலோ அப்படின்னு போச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது. தங்கம் எப்படி ஹையஸ்ட் போச்சோ அது மாதிரி அதுவும் போச்சு. அதுக்கப்புறம் குறைஞ்சிது. ரெண்டுமே கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ட்ராவல் ஆகும். இது ஏறிச்சுன்னா அதுவும் ஏறும், அது இறங்குச்சுன்னா இதுவும் இறங்கும். அப்படி இருக்க சமயத்தில் இப்போ கோல்டே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருக்கு இல்லையா, 22%. ஆனால் சில்வரில் டபுள் ஆகிருக்கு, 44%, 45% குறைஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு குறைவுன்றது வந்து இது வாங்கி அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த டைமில் அதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு பாதிக்கு பாதி வந்திருக்கு இல்லையா. இந்த டைமில் நீங்கள் பணம் இருந்தால் தாராளமாக கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். அது கொஞ்சம் நீண்ட கால ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும். இன்னும் அவங்களோட ஒரு அச்சம் இருக்கு, 245 ரூபான்றது 200 ரூபாய்க்கு கீழே வந்துருமோ அப்படின்னு ஒரு அச்சப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காங்க. இன்வெஸ்ட் பண்ணிட்டு இன்னும் லாஸ்ட்ல போய் ஆமாம், அது யாருக்குமே இருக்குதானே செய்யும். பணம் குறைஞ்சிச்சே, நம்மளுடைய இன்னும் குறைஞ்சிருமான்னு ஒரு பயம் வரதான் செய்யும். அது அந்த அளவுக்கு போகுமா அப்படின்றது டவுட் தான். ஆனால் இனி வந்து இந்த ரேட் இருக்கும், ஒரு 5-10% மட்டும்தான் இதனுடைய கீழே குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் உயர்ந்துடும். ஏன் அதில் திரும்பவும் கேட்குறேன்னா, 300 ரூபாய் வரைக்கும் போயிடுச்சு. 300 ரூபாயிலிருந்து 280, 270, 240, 245 கீழே தான் வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு 235. ஆமா, 35க்கு வந்துருச்சு. சோ இன்னும் கீழே போயிருமோ அப்படின்ற மாதிரி இதை யாருமே கண்ட்ரோலே பண்ண முடியாதுங்க. நானோ நீங்களோ இல்ல பெரிய பெரிய மேதைகளோ பொருளாதார வல்லுநர்களோ இல்ல ஒரு அரசாங்கம், ஏன் இந்தியன் கவர்மெண்ட், மத்திய அரசாங்கம், அவங்க கூட இதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இது உலகளாவிய ஒரு விஷயம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அன்னைக்கு நாளைக்கு என்ன நடக்கிறது அப்படின்றத யார் தீர்மானிக்க முடியும்? அப்படின்றனால பல்வேறு காரணங்கள் இருக்கிறனால என்னுடைய ரேட் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஓரளவுக்கு தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியுமே தவிர இதுக்கு நடுவில் வேற மிகப்பெரிய மாற்றங்கள் வந்தாலும் அதை நம்மளால தடுக்க முடியாது. இன்னொன்னு சொன்னாங்க சார், இந்த சில்வர் வந்து பேட்டரி வெஹிக்கிள்ஸுக்கு வந்து பேட்டரிக்கு வந்து அதிக அளவில் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அந்த டைமிங்ல அதோட ரேட் அதிகமாயிடுச்சு, அந்த காரணம் சொல்லப்படுது. அது இப்போ இல்ல, அது இப்பயும் கூட தானே நடந்துகிட்டு இருக்கு. பேட்டரி தயாரிப்பு வந்து நிப்பாட்டிலேயே நாளுக்கு நாள் இருக்க பெருகிட்டு தான் இருக்கு. ஆக்சுவலா என்ன சொல்ல போனா போன வருஷத்தை விட இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா 40% பேட்டரி கார், அதாவது இ வெஹிக்கிளுடைய விற்பனை அதிகமாயிருக்குன்னு சொல்லி டாடா நிறுவனம் சொல்லியிருக்காங்க, மகேந்திரா நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இந்தியாவை பொறுத்த இனி வரும் காலங்களில் கூட நாளுக்கு நாள் பெருகிட்டே தான் இருக்கும். அதனால தான் அதோட மற்ற இதே சேல்ஸ்னா கூட விலை குறையணும், கார்லாம் சில இதெல்லாம் ரேட்டு குறையணுவாங்க. ஆனால் இதில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இ வெஹிக்கிளை பொறுத்தவரைக்கும் விலை உயர்ந்துகிட்டே இருக்குது. அந்த இ வெஹிக்கிளுக்கு தேவையான பேட்டரி எல்லாமே லித்தியம் பேட்டரி. அந்த லித்தியம் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் டாப்பில், வேர்ல்டுலேயே டாப்பில் இருக்குது சாம்சங். அந்த சாம்சங் தான் நார்வே கம்பெனியோட ஒரு வெள்ளி மைன்ஸ் சுரங்கம், வெள்ளி சுரங்கத்தில் போயிட்டு இனி இதுலேருந்து உற்பத்தி ஆகிற எவ்வளோ இதாக இருந்தாலும் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு காரணம். என்னென்னா இப்போ இந்த எதுக்காக அப்படின்னா, நார்மல் பேட்டரி வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணால் 6 மணி நேரம் 8 மணி நேரம் தேவைப்படும். ஆனால் ஒரு 600 கிலோமீட்டர் 800 கிலோமீட்டர் போடக்கூடிய ரேஞ்ச் இருக்கக்கூடிய ஒரு பேட்டரியை 0லேருந்து 100% சார்ஜ் போட்டிங்கன்னா வித்தின் ½ அன் ஹவரில் நீங்கள் சார்ஜ் போட்டுடலாம். அந்த அளவுக்கு அதில் அந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் வெள்ளி யூஸ் பண்ணுறாங்க. வெள்ளி தேவை இருக்கிறப்போ அதனுடைய திறன் ஜாஸ்தி ஆகுது அப்படின்ட்டு இது மாதிரி வேர்ல்டு வைடாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு எல்லாமே வெள்ளியினுடைய பயன்பாடு இருக்குது அப்படின்னு ஒரு நியூஸ் வந்துச்சு. அது உண்மையும் கூட தான். அதனால தான் 80 ரூபா 90 ரூபா விற்ற வெள்ளி அப்புறம் கொஞ்சம் கிடுகிடுன்னு ஏறி 400 ரூபா 425 ரூபா வரைக்கும் வந்துச்சு. அப்புறம் திருப்பி குறைஞ்சிருச்சு. அதுக்காக யூசேஜ் குறையலை, டிமாண்ட் கொஞ்சம் சில டைமில் குறைஞ்சிருக்கும். அதனால சப்ளை ஓவர் சப்ளை ஆகிருக்கும். இதுதான் விஷயம். இந்த ஆண்டு வந்து எப்படி சார் தங்க தட்டுப்பாடு இருக்குமா நமக்கு வந்துட்டு, இல்லை வர கரெக்டாக இருக்குதா சார்? இல்லை, நமக்கு தட்டுப்பாடு என்றைக்குமே தான். தட்டுப்பாடு இல்லாத இதே இந்தியாவே கிடையாது. ஏன்னா குறைந்தபட்சம் 720 டன்லேருந்து 800 டன் வரைக்கும் நமக்கு தேவைகள் இருக்குது. ஆனால் அதில் வந்து இது பண்ணுறாங்க, நம்மளுடைய இங்கேருந்து மைன்ஸில் எடுக்கிறதுனா 1 டன் கூட கிடையாது. அப்போ 800 டன்னுமே நம்ம வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.